பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நீ பேட் டச் பண்ணிட்டனா? நீ பேட் டச் பண்ணும்போது சப்புன்னு அறைய வேண்டியதானே? இவ்வளோ வாய் பேசுகிற தானே நீ ஒருத்தனை வெளியில் தூக்கி போடணுங்கிறதுக்காக ஒரு கேம் ஆடுற நீ அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க இந்த முண்டா. இவ திவ்யா, இவ பெரிய உலகம் உத்தமி மாதிரி பேசுகிறா திவ்யா. அக்செப்டன்ஸே கிடையாது இந்த நாய்க்கு. இது பேசுது மேக்கப்பை போட்டுக்கிட்டு, ஓ அது அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. யார் இவ திவ்யா? பார்வை ஏமாந்து கிடக்கிறா கமருதீன்ட்ட வச்சு அடிச்சுட்டான் ஆப்பு. லவ்ன்ட்டு போய் ஒரு மானங்கட்ட லவ் பண்ணி பாருக்கு செருப்பள்ளி அடிச்சிட்டான் கமருதீன். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திவ்யா ஒரு பயங்கரமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்குங்க. யார்கிட்ட? சாண்ட்ரா 2 பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்வதியை பற்றி நான் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும், பார்வதியை பற்றி நான் நன்றாக அறிவேன் அப்படிங்குது திவ்யா. பார்வதினால் கமருதீன் கேம் கெட்டு போச்சுன்னு சொன்னனால இப்போ இவனை பேட் டச்சுன்னு போர்ட்ரே பண்ணி இவனை தூக்கி வெளில போடணும். அதுதான் அவளோட பிளான். புரியுதா? ஏன்னா அழகாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாச்சு, இப்போ இன்னும் 3 வாரம் ஓட்டணும். ஸோ இப்போ ஜாலியாக இருந்துட்டால் ஓட்ட முடியாது. ஸோ அப்போ ஏதாவது கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணணும், வெளியில் ஒரு ஹைப்பை ஏற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பேட் டச் மேட்டரை திரும்ப கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணோம்னா ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குக்கும் இதுக்கும் அது ஒரு ஃபயர் ஏறும். ஸோ ஃபயர் ஏறும்போது நம்மளை திரும்பவும் உள்ளே வச்சுருப்பாங்க. அடுத்து டிக்கெட் டு ஃபினாலேயும் வச்சுருப்பாங்க. டிக்கெட் டு ஃபினாலே கமருதீன் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது, நமக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம அங்கேயும் ஒரு கேம் ஆடி ஸோ அப்படியே ஃபைனல்ஸ் போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ மக்கள் ஆதரவும் இருக்குது. அதான் பார்வதிக்கு இப்போ வேணும், இவனை தூக்கி வெளில போடணும். அதான் பார்வதிக்கு இப்போ வேணும். அவங்களுக்கு என்ன, நான் 100 நாள் இருக்கணும் உள்ள, அதான் அவளுக்கு இப்போ, வேறு ஒன்றும் கிடையாது. எம்மாடி திவ்யா, உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? உன் இதை கழுவுங்க. அடுத்தவனு போய் கழுவ போகிற, அவன் அடுத்தவனோட பர்சனலில் போய் ஏன் கழுவ போகிற? அதான் விக்ரம் கேட்டான், நீ ஏற்றி விடாமல் மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறா. அறுவாட்ட போய் பேசுகிறா, எல்லாட்டையுமே பேசுகிறா திவ்யா. கமருதீன் இப்போ நான் வேண்டாம், நம்ம 2 பேரும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் பூம் ஆகாது, கண்டென்ட் இருக்காது. ஸோ நீ பேட் டச் பண்ணிட்டேன்னா, ஸோ நீ பேட் டச் பண்ணும்போது சப்புன்னு அறைய வேண்டியதானே? ஏன் இவ்வளோ வாய் பேசுகிற தானே நீ ஒருத்தனை வெளியில் தூக்கு போடணும்னு நினைக்கிறதுக்காக ஒரு கேம் ஆடுறேன்னா எவ்வளோ கேவலமான ஆள் நீ. இதில் என்ன நியாயம் இருக்குது? அப்படிங்கிற மாதிரி போட்டு கழுவுன்னு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை கழுவாமல் பார்வதி இதை போய் கழுவிட்டு இருக்கா. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் போய் கோழு மூட்டி விட்டுக்கிட்டு கழுவுற வேலையை பார்க்குறான். என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல திவ்யா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.